ஹலோ கைஸ், ஃபைனலி மார்வலோட ஃபேஸ் 5 எண்ட் ஆகி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூலியமாக ஃபேஸ் 6 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபேஸ் 5 நம்ம மார்வல் எதிர்பார்க்காத ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அது நிறைய அப்ஸ் இருந்துச்சு, டவுன்ஸையும் பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டயர் லிஸ்ட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் திஸ் வில்லேஜ் ரிவ்யூவர், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, இந்த ட்ரையல் லிஸ்ட் வீடியோக்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா மூவிஸுமே வந்து மார்வல் ஃபேஸ் 5 ரிலீஸ் ஆகி அண்ட் கேனானா இருக்கக்கூடிய மூவிஸ் தான் வச்சிருக்கேன். அண்ட் லிஸ்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக அமைஞ்சா என்னோட பர்சனல் ஒப்பீனியனை பொறுத்து லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தண்ணி வேறு எதுவும் கிடையாதுங்கிற சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, இதுதான் என்னோட லிஸ்ட்டு. ஸோ இந்த ட்ரையல் லிஸ்ட் வந்து 7 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பேன். கான்டெக்ட் சேம் தான். கோட்னா தரமான மூவி, குட்னா ஒரு ஓகேஷன் ஃபிலிம் அங்கே வைப்பேன். நான் ஆவரேஜாக வைக்கிறேன். எனக்கு பிடிச்சது லைக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கலாம், இல்லை ஆவரேஜாக ஃபீல் ஆகக்கூடிய மூவி வைப்பேன். ஃபஸ்ட்டு பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேஸ் 5 என் பண்ண ஒரு சீரியஸாக இந்த லிஸ்ட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுதான் அயன் ஹார்ட். ஸோ அந்த அயன் ஹார்ட் வந்து நிறைய பேர் ஒஸ்ட்டில் வைப்பீங்க, பட் நான் ஆவரேஜில் வைக்கிறேன். காரணம் மெஃபிஸ்டோங்கிற ஒரு மனுஷன் தான். ரொம்ப நாள் ரூமராக சுற்றிட்டு இருந்தாலும் ஃபைனலாக அப்பேராக வச்சாங்க. வந்து பார்க்கக்கூடிய நிறைய லேக்னஸ் இருந்தாலுமே கூட ஒரு ஒன் டைம் பார்த்துலாம் ஒரு சீரியஸ் அமையறதுனால இது வந்து நான் ஒரு ஆவரேஜ் லிஸ்ட்டில் வைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் இன்வேஷன். ஸோ சீரிஸ்க்கு ஏற்படுத்த ஹைப் உண்மையில தரமாக இருந்துச்சு. பார்த்தா ட்ரைலர் டீசர்லாம் பார்த்துட்டு செம ஹைப் ஆகி மொதல் 2 எபிசோட் உண்மையுமே தரமாக தான் அமைச்சிருந்தாங்க. எனக்கு மொதல் 2 எபிசோட் பார்க்கும்போது அடுத்தடுத்து என்னடா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி கண்டிப்பாக ஏறிச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த 4 எபிசோடும் அப்படியே ஆப்போசிட்டாக அமைஞ்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 எபிசோடுக்கும் கடைசி 4 எபிசோடுக்கும் டே அட் நைட் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மோசமாக பண்ணியிருப்பாங்க. ஏகப்பட்ட ஆக்டர்ஸ், பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பொட்டன்ஷியல் இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் உள்ளே போட்டு மொத்தமாகவே சொதப்பிருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக அமைஞ்சதுனால அடுத்தது கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு. ஸோ இந்த படமே கிட்டத்தட்ட இந்த ஆவரேஜ் சீரிஸ்க்குள்ள வரக்கூடிய ஒரு படம் தான். பிகாஸ் கேப்டன் அமெரிக்கா 1, 2, 3 அந்த லெகசியை நாங்கள் விட மாட்டோம் கெவின் ஃபேகே சொன்னதெல்லாம் நம்பி ஒரு மிகப்பெரிய ஹைப்படாக அந்த படத்துக்கு நான் போயிருந்தேன். செம்ம டிசப்பாயின்ட் பண்ண ஒரு படமாக அமைஞ்சிருந்துச்சு. இல்லை இந்த படம் பார்த்த நிறைய பேருக்கு வந்து இப்போ நிறைய விஷயங்கள் ஞாபகமே இருக்காது அந்த படத்தை பற்றி. அப்படி ஒரு படமாக தான் அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இது ஒரு ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட்டாக அமைஞ்சிருந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட் வாட் இஃப் உண்மையிலுமே ஒரு செம்ம ப்ராஜெக்ட் சொல்லலாம். குட்டில் வைக்கிறேன். ஸோ உண்மையிலுமே சூப்பர் ப்ராஜெக்ட். அனிமேஷன் சொல்லி கண்டிப்பாக சில பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. 3 சீசன் விட்டுருக்காங்க. ஐ திங்க் 8 to 9 எபிசோட் ஈச்சுக்கு இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் டைமுக்கு ஒர்த்தான ஒரு சீரிஸாக இருக்கும். இந்த வாட் இஃப் என்னோட பர்சனலாகவே மாறிடுச்சு. சீசன் 1, 2, 3 சொல்லிட்டு 3 எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும். வாட்சருங்கிற மனசில் கூப்பிட்டு வந்து அந்த மனசு எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறத காட்டுறது. அப்புறம் டாக்டர் ஸ்டேஞ்சை என்ன மாதிரியாக செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் உண்மையான ஒரு மல்டிவர்ஸ் ஆஃப் மேன்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு தரமாக இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தது தி மார்வல்ஸ். தி ஆவரேஜ் ஆர் குட், இது ரெண்டுக்கும் நடுவில் வரக்கூடிய ஒரு மூவி அதை கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். தி மார்வல் மூவி வந்து உண்மையாக நல்லா தான் இருக்கும். லிட்டரலி நிறைய ஃப்ளாஸ் இருந்தாலுமே கூட ஒன் டைம் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல டம்ப் அண்ட் ஃபன் வாட்சாகவும் கண்டிப்பாக ஃபீல் ஆகும். இந்த படம் கண்டிப்பாக டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்க்கு ஒரு முக்கியமான படமாக தான் அமையும். இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட்ஸ் அண்ட் இந்த படத்தோட கான்செப்டை பொறுத்து அதை அமையும்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த வகையில் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாகவும் அமைஞ்சிருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். இந்த ஆவரேஜுக்கும் குட்டுக்கும் நடுவில் வர வேண்டிய ஒரு மூவியாக அது அமைஞ்சிருக்கு. ஆண்ட்-மேன் தி வாஸ்ப் குவாண்டமேனியா. இது ஒரு நல்ல படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எக்ஸாக்ட் இந்த படத்தோட தேர்ட் ஆக்ட், அதாவது இந்த கிளைமேக்ஸை தவிர்த்து இந்த படம் ஒரு நல்ல படமாக தான் எனக்கு ஃபீல் ஆகும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் அண்ட் ஃபஸ்ட் ஆக்ட் அண்ட் செகண்ட் ஆக்ட் உண்மையுமே நல்லாவே பண்ணியிருப்பாங்க. பட் கேங்குக்கு கொடுத்த பில்டப்புக்கு அவனோட எண்டிங்கிறது ரொம்ப அப்ரப்டாகவும் என்னடா முடிச்சிட்டிங்க இவ்வளோ தான் இவன் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. கேங்குங்கிறவன் தேனாஸோட ரொம்ப பவர்ஃபுல்லானவன். ஆனால் லிட்டலி நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரவே வராது. எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட் தான் இந்த படம். அந்த கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் உண்மையாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியாக இல்லை ஒரு நல்ல மூவியாக கண்டிப்பாக மாறி இருந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பர்சனல் ஃபேவரட்டில் நான் அதை குட்டில் வைக்கிறேன். அண்ட் அடுத்த ப்ராஜெக்ட் அகத்தா ஆல் அலாங். உண்மையிலுமே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ப்ராஜெக்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. லிட்டரலி இந்த சீரிஸ் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. மாறுது சர்ப்ரைஸ். கிட்டத்தட்ட மொதல் 2 எபிசோடு கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாமே உண்மையுமே தாறுமாற அமைச்சிருந்திருப்பாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வைக்கிறது ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியாததாக இருந்திருக்கும். அண்ட் இந்த சீரிஸ் பார்த்து முடிக்கும் போது வாண்டா விஷனை விட எனக்கு இந்த சீரிஸ் ஒரு பர்சனல் ஃபேவரட்டாக அமைஞ்சிருச்சு. அதை மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு சீசன் 2 வருதுங்க மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி தான் பார்க்கணும். மிஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது ஐ எம் குரூட். ஸோ இந்த ஐ எம் குரூட்டுங்கிறது லிட்டலி அது இந்த குட்டில் தான் வைக்கலாம். நீங்கள் இந்த பிஞ்ச் வாட்ச் ஒரு சீரிஸ்ன்னு நினைக்கிறேன். மிக்ஸ்டு ஒப்பீனியன் இருக்கலாம். பட் படம் முடிக்கும் போது ஒரு நல்ல சீரிஸ் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு வரலாம். அண்ட் அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது டெட்பூல் அண்ட் வுல்வரின். கோட்டுக்கு போங்கப்பா. இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே கோட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் டெட்பூல் அண்ட் வுல்வரின் தான் மார்வலுக்கான ஒரு கம்பேக்கை கொடுத்த ஒரு ஃபிலிம் சொல்லலாம். பிகாஸ் ஃப்ளாப்புக்கு அப்புறம் வேறு இது வருது. ஸோ இந்த படம்ல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. வுல்வரின் திரும்ப வராரு. இந்த இது எப்படி எம்சியூவில் கெனானா மாறப்போது, எந்த மாதிரியான யூனிவர்ஸ் மல்டிவர்ஸை காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலுமே அதெல்லாம் பெர்ஃபெக்டாக கேல்குலேட் பண்ணி அந்த கேமியோஸ் எல்லாத்தையுமே வேல்யூபிளாக மாற்றின விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் கோட்டில் வைக்கிறேன். இன்றைக்குமே இந்த படம் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ண சம்பவத்தை மறக்க முடியாத ஒரு சம்பவமாக தான் அமைஞ்சிருந்துச்சு. அடுத்த பட்ஜெட்
டேர் டெவில் பார்ன் அகெயின். இதுவுமே குட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. உண்மையிலுமே ஒரு தரமான சீரிஸ். கொஞ்சம் பயம் இருக்க தான் செஞ்சு இந்த சீரிஸ் மேலே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் டிவி மேட்ச்னு தெரிஞ்சவனே ஒரு தைரியம் இருந்துச்சு, இந்த சீரிஸ் தரமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு தரமான சீரிஸாக வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த படத்தை இந்த சீரிஸ் எபிசோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது இன்னும் ஒரு எபிசோட தான் இருக்குது, இது எப்படா முடிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிட்டு போயிருவாங்க. பட் உண்மையுமே நான் செம்ம ஹைப்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கிளிஃப் ஹேங்கரில் முடிச்ச ஒரு விஷயத்துக்காக தான் நான் குட்டில் வச்சிருக்கேன். பட் மற்றபடி இது ஒரு தரமான சீரிஸ், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது தண்டர் போல்ட்ஸ். டேரெக்டாக கோட்டுக்கு போயிருப்பா. ரீசெண்ட் டைம்ஸ் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் கிரவுண்டடான ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு மார்வல் ஃபிலிமாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுதான் என்னோட ரிவ்யூன்னு சொல்லலாம். அடுத்தது லோக்கி சீசன் 2. இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட், என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக அமைகிற ஒரு சீரிஸ். இதை கண்டிப்பாக நல்லா மறக்கவே முடியாத ஒரு சீரிஸ்னு சொல்லலாம். உலகத்தையே காப்பாற்ற போகிறான்னு கொண்டு வந்து நிறுத்தின அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த ரைடர், அந்தளவுக்கு இந்த ஒரு பர்சனல் ஃபேவரட்டாக அமைஞ்சிருந்துச்சு. அண்ட் கடைசியாக இந்த லிஸ்ட்டில் நான் வச்சிருக்க ஒரு ப்ராஜெக்ட் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 3. உண்மையிலேயே ஒன் ஆஃப் த கோட்டட் மூவின்னு சொல்லலாம். இதை நான் வேறு எங்கே வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு. ரக்குங்கிற ஒரு கேரக்டருக்கான ரைட்டிங்கை எவ்வளோ சூப்பராக ஜேம்ஸ் கன் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு கேரக்டர் அழும்போது நம்மளும் அழுதுட்டு இருப்போம், அந்த அளவுக்கான ரைட்டிங்கை ஜேம்ஸ் கன் பண்ணியிருந்திருப்பாரு. செம்ம படங்க அது அப்படி சொல்லலாம். லிட்ரலி அந்த படத்தை இன்றைக்குமே நல்லா மறக்க முடியாது. முக்கியமாக அந்த வில்லன் மேலே எந்த அளவுக்கு எரிச்சிடும், அந்த வில்லனை பார்த்தாலே அடிப்பசார் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சுற்றிட்டு இருப்போம். கடைசியில் வந்து என் பேர் வந்து 89P13 கிடையாது, என் பேர் த நேம் இஸ் ராக்கெட் ட்ரக்குன்னு சொல்கிற சமயத்துலலாம் தரமான சம்பவமாக இருந்துச்சு தேட்டரில். அந்தளவுக்கான ஒரு மெமரிஸை கொடுத்துட்டு போன ஒரு படம்னு சொல்லலாம். மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் அது வந்து நான் இந்த லிஸ்ட்டில் கோட்டரில் வைக்கிறேன். ஓகே, டைலிஸ்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படியே வீடியோட எண்டிங் கொண்டு நான் சொல்கிறேன் நினைக்கிறேன். ஸோ இதில் இருந்து எல்லாமே மார்வலுக்கு கேனாக இருக்கக்கூடிய சில சீரிஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஏதாவது நான் ஸ்கிப் பண்ணிக்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ உங்களுக்குன்னு இந்த ஃபேஸ் பே பார்க்கும்போது ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், அதையும் உங்களோட ஆர்டர் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு வழக்கமாக சொல்கிறதா இந்த வீடியோஸ் தாட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஃப்ளாஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோ இம்ப்ரூவ் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். எனக்கு வழக்கமாக சொல்கிறது வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு டிஸ்கஸ் சந்திக்கிறேன். ஆஃப்டர் பாய்.